இந்தியாவினுடைய முக்கிய மக்களவை தொகுதியினான வயநாடு மக்களவை தொகுதியில் நாம் இருக்கிறோம். இங்கே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மூத்த பெண் வேட்பாளர் அவர்கள் ஆனிராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் நம்ம கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். பிரச்சார களம் எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப மலைப்பகுதிகள் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கிறது. நீங்களே பார்த்திருக்கீங்க எப்படி எவ்வளவு காலையிலேயும் மத்தியானம் இவ்வளவு சூடிலும் வந்து மக்கள் ஃபேமிலியா வர்றது, இந்த குழந்தைகள் பெரியவங்கள எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப ஆர்வத்தோட வந்து வேட்பாளரான இன்னைக்கு அவங்க பேசுறது கேட்கறது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. அதுல அவங்களோட ஹாப்பினஸ்ல தான் என்னோட என்ன சொல்றது என்னோட நம்பிக்கை. மேடம், நீங்க இளம் வயதிலிருந்தே போராட்ட களத்துல இருந்திருக்கீங்க. பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காகவே ஏதோ போராட்டம்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த தொழிலாளர்களுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கு மேடம்? மக்களுக்கு இன்னும் பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவைகள் இந்த தொகுதியில இருக்கு மேடம்? இங்க வந்து வயநாடுன்னு சொன்னா நீங்களே பாக்குறது எப்படி பெரும் மலையா இருக்கிறது. அதே மாதிரி வயநாடு பாராளுமன்ற தொகுதின்னு சொன்னா வயநாட்டுல 3 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்கிறது. அப்புறம் மலப்புரத்துல 3 அசம்பிளி தொகுதி இருக்கிறது. அதே மாதிரி கோழிக்கோடு கேலிக்கட்ல வந்து ஒரு அசம்பிளி தொகுதி இருக்குது. அப்ப அந்த மலை ஏறுறது மலை இறங்குறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தா இங்க வந்து மலைவாழ் மக்கள் நிறைய இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த பிளான்டேஷன் இதெல்லாம் இருக்கிறது. அதனால ஓரோ இடங்களில் தனித்தனி பிரச்சனைகள் இருக்கிறது. பொதுவா பார்த்தா எல்லா இடத்திலுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்குது. ஆனையாவது அது கடுவையாவது இல்லைன்னா இந்த காட்டு போத்தன்னு சொல்லுவேன் அந்த இதெல்லாம் வந்து மக்களை கொலை பண்ணுறது. அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டா அவங்க இந்த பன்றி அந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன இந்த விவசாயத்தை பண்ணியாலும் அது எல்லாத்தையும் அவங்க அழிக்கிறது அது அந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இருக்குது. அதனால வந்து இங்க மக்கள் ரொம்ப பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. விவசாய மக்கள் தான் எல்லாமே. அவங்க விவசாயத்தை அத்தனையுமே அழிஞ்சு போனா அவங்க எப்படி அவங்க குடும்பம் எப்படி ரன் பண்ணுவேன், அவங்க எப்படி பசங்களை படிக்க வைக்குவேன், இதெல்லாம் பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ரொம்ப வருஷமா இருக்கிறது. இப்போ இங்க வந்து ராகுல் காந்தி போன முறை இங்க வேட்பாளராக வரும்போதும் இந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த ரோட் ஷோ பண்ணி தான் பிரச்சாரம் இருந்தது. அந்த பிரச்சாரத்தில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் சொன்னது. ஒன்று வந்து இந்த நைட்டில் இங்கே டிராவல் பண்ண அனுமதி கிடையாது. கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு அது வந்து பேன் பண்ணிக்கிறது ரொம்ப வருஷமா இருக்குது. போன முறை ராகுல் காந்தி சொன்னேன் அந்த விஷயத்தை நான் உடனடியாக முடிக்குவேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் இந்த காட்டு ஜீவிக வந்து இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அதுக்கு பரிகாரம் காணுவேன் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி இந்த ரயில் ஒன்று இருக்கு, ரயில்வே லைன், அது வந்து இங்க அவங்க டிமாண்ட் பண்ணிருக்கு, ரொம்ப வருஷமா டிமாண்ட் இருக்கிறது. ஆனா இந்த 3 விஷயத்துமே பார்லமெண்ட் தான் நம்ம எடுக்கணும். ஒரு முறை கூடி இந்த மக்கள் பிரச்சனையை பற்றி பாராளுமன்றத்துல ஒரு முறை கூடி பேசியது கிடையாது. அதனால மக்கள் கேள்வி கேட்கறது எங்களுக்கு என்ன பிரதமர் ஆகும்னு சொல்லித்தான் இங்க வந்த நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஆனா நாங்க இங்க வந்து இங்க மலை இடிஞ்சு 59 பேர் ஒரே இடத்துல டெத் ஆயிருக்கிறது. அதே மாதிரி நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் நிறைய பேருக்கு உயிர் போயிருக்கிறது. அப்படி எப்பவுமே வந்தது கிடையாது. அப்ப எதுக்கு தான் எங்களுக்கு இங்க ஒரு வேட்பாளர் ஒரு எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இதெல்லாமே வந்து எனக்கு பிரச்சனை. அதனால மக்கள் எங்கிட்ட கேட்கறது நீங்க என்ன பண்ண போறது, அவங்கள மாதிரி ஆயிடுமா நீங்களும்? இல்ல நான் சொன்னா நீங்க என்ன ஓட்டு பண்ணி ஜெயிப்பிச்சா நான் இங்கே இந்த தொகுதியில இருக்குவேன். அப்புறம் இந்த விஷயத்துல பாராளுமன்றத்தில் எடுக்க வேண்டிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது பாராளுமன்றத்தில் எடுத்து அதுக்கு எந்த தூரத்துக்கு போய்தான் அதுக்கு தீர்வு காணினாலும் அந்த தூரத்துக்கு போய் நான் தீர்வு காணுவோம் நான் மக்களோடு சொல்றது. அவங்க அது நம்புறது அந்த இதில் தான். அதுதான் நாங்க தமிழ்நாட்டுல இந்த சென்னையில எல்லாம் பிரச்சாரம் பார்த்தோம்னா
பிளெயின் ரோடா இருக்கும், அதனால ஈஸியா இருக்கும். இப்போ இங்க ஹில்ஸ்ல டிராவல் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க எப்படி அந்த பிரச்சாரத்தை பாக்குறீங்க? இல்ல, இந்த மக்கள் அந்த மாதிரி தானே இருக்கிறது. மக்களோட சேர்ந்திருக்கிற ஆளுதான் நான். அதனால மக்களுக்கு இருக்கிற கஷ்டம் இருந்தா அது என்னோட கஷ்டம். மக்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா എനിക്കും கஷ்டம் இல்ல. நாம இல்ல ഞാൻ பிளெயினா இருக்கிற இடத்துக்கு தான் போவேன், மற்ற இடத்துல போகாது. மக்கள் இருக்கிற இடத்துக்கு நாம போய் சேரணும். அது எவ்வளவு பெரிய ஒரு மலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பள்ளமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு மக்கள் பக்கத்துல போய் நிக்க வேண்டது என்னோட பொறுப்பு. ஒரு வேட்பாளர் என்ற முறையில என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பு தான் நான் பணியாற்றி வர்றது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகமா இருக்கிற பகுதியா கூட இந்த தொகுதி இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் என்ன? அடிப்படை தேவைகள் கூட நிறைய போக்குவரத்து வசதியா இருக்கட்டும், இந்த உள்கட்டமைப்பு வசதி எல்லாம் நிறைய தேவைப்படுது இல்ல? அது மாதிரி என்ன கோரிக்கைகள் உங்ககிட்ட வைக்கிறாங்க மேடம்? இப்போ இதுல ஒன்னும் இந்த பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆன உடனே 2014 இந்த SC/ST சப் பிளான், காம்பனன்ட் பிளான் அதெல்லாமே ஒரு ஃப்ரீஸ் பண்ணியது. அது அது இங்கே அஃபெக்ட் ஆகுறது. மக்களுக்கான அவங்களுக்கு தேவையான அளவில் அவங்களுக்கு வசதிகள் கொடுக்கறது எல்லாம் ஃபண்டு கம்மி இல்ல. அது அந்த ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணினால. அது மட்டும் இல்ல, இங்க கேரளாவில் இருக்கிற கவர்மெண்ட் அந்த இடதுசாரி கவர்மெண்ட் தோழர் பினராயி தான் முக்கியமந்திரியா இருக்கிறது. அவங்க இவங்களுக்காக ஸ்பெஷல் ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி வச்சு அவங்களுக்காக செய்துட்டு இருக்கிறது. ஆனாலும் இனியும் நிறைய செய்ய வேண்டதும் இருக்கிறது. என்று கேட்டா அந்த SC/ST சப் பிளான், காம்பனன்ட் பிளானில் அந்த ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணியதுனால இருக்கிற கஷ்டம் இருக்கிறது. மற்றபடி இந்த கேரளா இடதுசாரி அரசு என்ன செய்ய முடியுமோ அதனோட பவருக்குள்ள நின்று அதெல்லாம் செய்துட்டு இருக்கு. பினராயி இதெல்லாம் முதலமைச்சரா இருந்து அதெல்லாம் செய்துட்டு இருக்கிறது. பிரதமர் மோடி பிரச்சாரத்துல நிறைய இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பிளவு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சாரம் வைக்கிறது உங்களுக்கு தேர்தல் களத்துல எப்படி தெரியுது மேடம்? அது இல்ல, இங்க மக்கள் எல்லாம் எழுத படிச்சவங்கள, இவங்க எல்லாம் என்ன கல்வி இருக்கிறவங்கள, அதே மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்கள, நியூஸ் எல்லாம் பாக்குறவங்க தான். அதனால அவங்களுக்கு தெரியவே என்ன பிரச்சனை என்னன்னெல்லாம் தெரியவே. அதனால என்ன கேட்டா, இப்போ பிரதமருக்கு வேற என்ன சொல்ல முடியறது? பிரதமரே இந்த இந்தியா சுதந்திர இந்தியாவில இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிய வேற எந்த பிரதமரும் இதுவரைக்கும் நரேந்திர மோடியை தவிர வேற எந்த பிரதமரும் இருந்தது கிடையாது. ஊழலுக்கு சட்டத்தினோட ஒரு குப்பாயத்தை போட்டது. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை தைச்சு அதுக்கு பேரு, அந்த குப்பாயத்தினோட பேரு இந்த எலக்ட்ரல் பாண்ட். ஊழலே சட்டமா மாற்றி ஊழல் பண்ணிய இந்தியாவினோட பெரும் ஊழல் பண்ணிய இந்தியாவினோட நம்பர் 1 பிரதமர் சொன்னா அது பிரதமர் நரேந்திர மோடி தான். அந்த நரேந்திர மோடி மக்களோட வேற என்ன சொல்றதுக்கு இருக்கிறது? அதனால தான் இந்த மாதிரி பிளவு இருக்கிறது அப்படி இதெல்லாம் சொல்லறது. அதுதான் அதனோட. ராகுல் காந்தி அவர்களுடைய ரோட் ஷோலாம் எப்படி பாக்குறீங்க? பிரதமர் ரோட் ஷோ போறாங்க, இந்த ரோட் ஷோலாம் எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்க? இல்ல, அந்த ரோட் ஷோ எல்லாம் அந்த ரோட் ஷோ எல்லாம் பாக்குறது கிடையாது. ഞാൻ மக்களோட இங்க 1.5 மாசத்துக்கு மேலேயா ഞാൻ இங்க மார்ச் மாசம் 1ஆம் தேதி நான் இங்க வேட்பாளரா என்னோட பணி ஆற்றி வர்றது. ഞാൻ மக்களோட இருக்கிறது நீங்க பார்த்ததில்லையே, அந்த எவ்வளவு தூரமா எவ்வளவு மலம்பா மேலேயா இருக்கிறது, இல்லைன்னா பள்ளத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் மக்களோட போய் எனக்கு அந்த மக்களோட தான் சொல்லு நான் என்ன செய்வேன் அவங்களுக்காக சொல்லி அவங்களோட நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த அவங்களோட நம்பிக்கை தான் எனக்கு என்ன வின் பண்ண வைக்குவேன். அதனால அவங்களோட நாம என்ன அவங்களுக்கு தெரியறது, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ഞാൻ இப்போ போன 40-45 வருஷமா பணியாற்றி வர்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். என்னென்ன வேலை எந்தெந்த இடத்துல காஷ்மீர்ல இருந்து, மணிப்பூர்ல இருந்து, ஒரிசாவில இருந்து எல்லா இடத்துலயும் போகிறது. அங்க என்ன என் மேல இருக்கிற கேஸுகள் இதெல்லாம், அந்த UAPA கேஸுகள், இதெல்லாம் செடிஷன் கேஸ், இதெல்லாம் மக்களுக்கு தெரியறது. அதனால அவங்களுக்கு அவங்களோட இருக்கிற ஒரு ஆளந்த முறையில் அவங்க என்ன பாக்குறது. நீங்க நிறைய வழக்குகள் நாடு முழுவதும் நிறைய போராட்டங்களுக்காக போயிருக்கீங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல நினப்பு வர ஏதாவது ஒரு போராட்டம், அந்த மக்களுக்கான உரிமையை மீட்டு கொடுத்த போராட்டம் ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக நினைவுபடுத்த முடியுமா? கண்டிப்பா. இந்தியா தேசத்துல குறிப்பிட்டு சொன்னா பெண்களுக்கு, கிராமப்புறங்கள்ல பெண்களுக்கு ஒரு என்ன சொல்றது அந்தஸ்தோட வாழறதுக்கான ஒரு சட்டம், அதுதான் 100 நாள் வேலை சட்டம்னு சொல்றது. அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான
அதனோட அந்த டிராஃப்ட் தயார் பண்றதிலிருந்து அதை பாஸ் பண்ணி அதை அமல்படுத்துற அளவு அந்த கட்டத்தில் வரைக்கும் வந்த போராட்டங்கள் பண்ணி இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு அவங்களோட நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது என்ன அதுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டின்னு சொல்லி இருக்கிறது. அந்த ஒரு அந்தஸ்தோட நமக்கு வாழறதுக்கான உரிமை கொடுக்கறது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன். அந்த உரிமையை கொடுக்கறதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த 100 நாள் வேலை சட்டம்னு சொல்றது. அது எந்த ஆட்சியினுடைய ஏதோ ஒரு நாங்க உங்களுக்கு தர்றது அப்படின்னு கிடையாது. அது உரிமையோட நமக்கு அது நம்மளுடைய ஒரு ரைட். அது ஒரு எல்லாருக்கும் புரியற ஒரு உதாரணம் அது. அதே மாதிரி பார்த்தா பில்கிஸினுடைய அந்த குற்றவாளிகளை எல்லாம் ஜெயிலில் திறந்து விட்டது. அவங்க எல்லாம் பிராமண, அதனால அவங்கள ஜெயில் போட்டால 3 வயசான குழந்தையிலிருந்து 7 பெண்களை கர்ப்பிணியான பில்கிஸ்னு கூடி சேர்த்து எல்லாமே கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணிய ஆட்களை தான் அவங்களை அவ்வளவு பெரும் 14 பேரை கொலை பண்ணிய கொடும் குற்றவாளிகள். அவங்கள வந்து அவங்க பிராமின்ஸ், அதனால அவங்கள ஜெயில் வச்ச பாபன்னு சொன்ன இந்தியாவினோட 75வது சுதந்திர நாள் கொண்டாட்டம் நடக்கிற அன்னைக்கு குஜராத்தில் ஜெயிலில் இருந்த பிஜேபி அரசாங்கம் திறந்து விடுறது. அதற்கு எதிரான நம்ம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ ரிட்டு ஃபைல் பண்ணி இந்த சிபிஎம் சுபாஷினி அலி அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்த இதெல்லாத்தையும் அந்த நாங்க எல்லாரும் முயற்சி பண்ணி அந்த குற்றவாளிகளை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பப்படுது. இதெல்லாம் நாங்க செய்யற அந்த என்ன சொல்றது போராட்டம் பாராளுமன்றத்துக்கு வெளியே நடத்துறத, போராட்டம் பாராளுமன்றத்துக்கு உள்ளே நடத்துற அமைப்புகள் எங்க அமைப்புகள். அதனால அந்த மாதிரி இப்ப மக்களுக்கு புரியறதுக்கான இப்ப நீங்க என்னோட கேட்டா நிறைய இருக்கிறது. ஆனா 100 நாள் வேலை சட்டம் சொன்னா எல்லாருக்கும் புரியும். பில்கிஸ் விஷயம் சொன்னாலும் அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பிஜேபி இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கிருக்கு. பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் இங்க தொகுதியில போட்டிடுறாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்களோட மூவ்? கேரளான்னு சொன்னா ஜனநாயகம், அதே மாதிரி மதசார்பன்மை, அந்த செக்குலரிசம், அது அந்த மண்ணு தான் இந்த கேரளாவினோட மண்ணு. கேரளாவில இங்க வந்து இந்த பாசிசத்தினுடைய வித்து இந்த கேரளாவின் மண்ணில அத முளைக்க மாட்டேன். மக்கள் அதை முளைக்க விட மாட்டேன். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் ரகுவரன்.